திருப்பாடல் 28:7. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இவங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசு அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 குறிப்பேடு 16 அதிகாரம் 23, 24, 25 வாக்கியங்கள் சொல்வது போலவே, உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். அப்படி சொல்லுகிற சமயத்தில் நம்முடைய அருளாலயம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் தெய்வத்துடைய புகழை பாடிக்கொண்டும் அவருடைய இரக்கத்தை போற்றி கொண்டும் தெய்வம் செய்த நன்மைகள் எத்தனை அளவுக்கு இருக்கு என்பதை ஒன்றாக இணைந்து கொண்டு ஆயர் தந்தையோடு இணைந்து கொண்டு நன்றி சொல்வது இந்த நாட்களில் மிகவும் அது உரிதாக இருக்கின்றது. அதே மாதிரி பிற இனத்தாருக்கும் அவரது மாட்சியை எடுத்துரைங்கள் என்று சொல்லுகின்ற சமயத்தில் இங்கு வந்து வார்த்தையை கேட்டு தியானித்து பல கிருபைகளும் சௌக்கியங்களும் பெற்ற எத்தனையோ மனிதர்கள், ஆயிரக்கணக்கான மனிதர்கள். அப்போ அவர்களெல்லாம் நினைத்து பார்க்குற சொல், தெய்வமே நீ இந்த அளவுக்கு இந்த தியான மையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீரே, உயர்த்தி இருக்கின்றீரே, ஆசீர்வதித்திருக்கின்றீரே என்று சொல்லுகிற பொழுது ஆயருடன் இணைந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு மகத்தான ஒரு நாளாக இன்று அமைகிறது. பிறகு 25வது வாக்கியத்தில், ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றுதற்கத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சத்துக்குரிய அவர். பார்க்கின்ற சமயத்தில் நாம் நினைக்காத மகத்தான காரியங்கள் இதை தெய்வம் செய்து கொண்டிருப்பது. அப்படி பார்க்கும்போது இந்த நாளில் விசேஷமாக இதோ அருளாலய விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். உங்களுக்கு தெரியும், 33 ஆண்டு காலமாக தெய்வம் இதனை மிகவும் அற்புதமான முறையில் வழிநடத்தி 34வது வருடத்தில் காலடி வைத்திருக்கின்ற 34 வயசு 33 வயது முடிந்து 34வது வயதில் காலடி வைத்திருக்கின்ற இந்த தியான மையம். அப்போ இந்த தியான மையத்தை இதோ முதலில் இங்கே வந்து நம்மளோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டும் நம்மை வாழ்த்துவதற்கும் இறைவனோடு இணைந்து நன்றி சொல்வதற்கும் இவரோட நம்முடைய அன்பு ஆயர் இங்கு வந்திருக்கின்றார். ஆக உங்கள் அனைவரும் சார்பாக அன்பு ஆயர் அவர்களை அன்போடு இதோ நாங்கள் வரவேற்கின்றோம். வெல்கம் பிஷப். ஆயர் அவர்களுக்கு இது நம்முடைய இல்லத்தந்தை அவர்கள், அருத்தந்தை தாமஸ் அவர்கள் இது பொன்னாடை போட்டு பொக்கே கொடுக்கின்றார். அட்மினிஸ்ட்ரேட்டர் அருத்தந்தை ஆல்பின் அவர்கள் பொன்னாடை போட்டு வாழ்த்து இருக்கிறார்கள். உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்தது இங்கு வந்திருக்கின்ற மற்ற குருக்கள், மக்களிடம் குறிப்பாக நான் பெயர் எடுத்து சொல்ல வேண்டிய எல்லா குருக்கள் இங்கே இருக்கிறார்கள். எல்லா குருக்கள் அருத்தந்தை தாமஸ் அவர்கள் இப்பொழுது ராய்புரம் பங்கு தந்தையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அருத்தந்தை பற்றி சொல்லுகிற சமயத்தில் பாப்புலர் மிஷன் தியானம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்று பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் அருத்தந்தை. அருத்தந்தையை தெய்வம் எடுத்து பயன்படுத்தினார். அவர் இருந்த பங்கையும் தெய்வம் எடுத்து பயன்படுத்தினார். மணலி பங்கில் அவர் பங்கு தந்தையாக இருந்த சமயத்தில் நாங்கள் பாப்புலர் மிஷன் தியானம் நடத்தினோம். அந்த இடம்தான் தெய்வம் தேர்ந்தெடுத்த, பாப்புலர் மிஷன் தியானத்துக்காகவே தெய்வம் தேர்ந்தெடுத்த ஒரு பங்கு. அதிலிருந்து எல்லா பங்குகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு, பெங்களூரிலும், ஹைதராபாத்திலும், டெல்லியிலும், பாம்பேயிலும், இப்படியெல்லாம் வெளிநாடுகளிலும் பாப்புலர் மிஷன் தியானம் தமிழ் பாஷையில் அது போவதற்கு இவர் இருந்த அந்த பங்கு தான் அங்கே இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய தயாரிப்பும் தெய்வம் அந்த அளவுக்கு அந்த பங்கை நிறைவாக ஆசிரியத்தினார். அதுக்கு காரணமாக இருந்தவர் அருத்தந்தை தாமஸ் அவர்கள். இதோ இங்கு வந்து நம்முடைய பங்கில், நம்முடைய தியான மையத்தில் நம்முடைய அன்பிலும் அது பங்கேற்க வந்திருக்கிற அவர்களை அன்போடு இதோ நாங்கள் வரவேற்கின்றோம். வெல்கம் ஃபாதர். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது அருகின்றவர் நம்முடைய ஜேக்கப் ஃபாதர், நம்முடைய பங்கு அம்பத்தூர் பங்கு தந்தை. இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பயங்கரம். இவர் அந்த மணலியில் நாங்கள் தியானம் நடத்துகிற சமயத்தில் இவர் மீஞ்சூர் பங்கில் பங்கு தந்தையாக இருந்தார். மணலியில் தெய்வம் செய்த அற்புதம் என்னவென்றால், அங்கு வானத்திலிருந்து நெருப்பு வருவது போல் ஒரு அனுபவம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்திருக்கும் பார்த்துருப்பீர்கள். அதை கண்ட பிறகு வேறொரு பங்கில் இருந்த பாப்புலர் மிஷன் தியானத்தை இவர் பிடுங்கி எடுத்து தன்னுடைய பங்கில், மீஞ்சூர் பங்கில் அவர் நடத்தினார். அங்கு அதே மாதிரி நல்ல ஒரு தயாரிப்பு அவர் செய்த காரணத்தினால் அவருடைய ஆர்வத்தின் காரணமாக
தெய்வம் அவருக்கு கொடுத்த அவர் பங்கில் அவருக்கு கொடுத்த மேகத்தினுடைய அபிஷேகம். இந்த 2 அபிஷேகம் வேறு எந்த பாப்புமிஷன் தியானத்தில் இது வரைக்கும் அது நடந்ததில்லை. அந்த அளவுக்கு கிருபையும் ஆசீரும் தந்திருக்கின்றார். ஆக அப்பேற்பட்ட அருத்தந்தை, பெரிய தந்தை அருத்தந்தை ஜேக்கப் அவர்கள், இது அவர்களையும் இங்கே இந்த சார்புகள் வருக வருக என்று வரவேற்கிறோம். வெல்கம் ஃபாதர், தேங்க்யூ வெரி மச். அது உங்களுக்கு தெரியும், நம்முடைய பிஞ்சு பாக்கும் தந்தை அருத்தந்தை அலெக்சாண்டர் அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த தியான மையத்தில் கடந்து வந்து இறை வார்த்தையை கேட்டு இறைவனால் அழைக்கப்பட்டு தொடப்பட்டு குருவாய் வந்திருக்கின்ற ஒரு அருத்தந்தை. இங்கே இறை வார்த்தை கேட்டு அந்த சமயத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தார். அதன் பிறகு இறைவனால் தொட்டு இந்த இடத்திலிருந்து அவருக்கு அழைத்தல் கிடைக்கிறது. இது நம்முடைய மறை மாவட்டத்தில் இது அவங்க வந்து செய்திருக்கின்றார். ஆக அருத்தந்தை இங்கே வந்து நம்முடைய அன்பை தெரிவித்திருக்கிறாங்க. அவரையும் உங்கள் அனுபவ சார்பாக வருக வருன்னு வரவேற்கிறேன். வெல்கம் ஃபாதர். நம்முடைய செக்ரட்டரி தந்தை டி நகர் பங்கில் பாப்புமிஷன் தியானம் நாங்கள் நடத்திய பொழுது அருத்தந்தை அங்கு இருந்திருக்கின்றார். அவ்வார்த்தையால் தொடப்பட்டு ஈர்க்கப்பட்டு இதா இங்கு மறைமாடத்தை நல்ல ஒரு குருவாகவும் 1000 அவர்களுக்கு செக்ரட்டரியாகவும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்பாக சந்தோஷம் வருகிறோம். தீபக் அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய குடும்பத்துடைய நாயகனாக இருக்கின்ற எங்களுடைய இல்ல தந்தை அருத்தந்தை தாமஸ் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் எப்பவுமே ஓடி ஆடிக்கொண்டிருக்கின்ற அருத்தந்தை ஆல்பின் அவர்களையும் இது நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். எல்லாற்றுக்கும் மேலாக மக்களே, நீங்கள் 33 ஆண்டு காலமாக இதை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் 34வது ஆண்டில் காலடி வைத்திருக்கின்ற இந்த தியான மையத்தை தாங்கி கொண்டு உங்கள் அனைவரும் இந்த வார நாட்களில் போலும் வேலைகள் மத்தியிலும் நெருக்கடிகள் மத்தியிலும் இங்கு வந்து இறை வார்த்தை கேட்டும் அதே சமயத்தில் எங்களுக்காக ஜெபித்தும் எல்லாம் இருக்கின்ற உங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள், நெருக்கடி மத்தியிலும் வந்திருக்கின்றீர்கள். ஆக உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். வெல்கம் வெல்கம். அருளாலயம் கடந்து வந்த வரலாற்றை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேச சகோதரர் ஆண்டனி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த காலை வணக்கம். வின்சென்ஷன் சபையினுடைய கோட்டயம், அதனுடைய தலைமையில் தமிழகத்திலேயே சென்னையில், அதுவும் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்ற அம்பத்தூரிலேயே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 1992 இது தந்தை ஜோஸ் மாதேக்கல் அவர்களின் தலைமையில் இந்த இடத்திலேயே ஒரு சிறிய கூரை வீடாய் இருந்தது. 1992 டிசம்பர் மாதத்திலேயே அருள் தந்தை ஜோஸ் அடப்பூர் தலைமையில் வின்சென்ஷன் தியான மையம் உதயம் ஆகிவிட்டது. 1993 ஏப்ரல் 9 முதல் தியானத்தையே அருள் தந்தை ஜோசப் ஐயங்கோலில் வீசி அவர்கள் நடத்தினார்கள். அன்று ஒரு சிறிய ஓட்டு வீடாயிருந்தாலும் அநேகம் பேர் இந்த தியானத்திலேயே கலந்து கொண்டார்கள். 1999 வின்சென்ஷன் ஆசிரமம் அந்த பெயரை மாற்றி அருளாலய தியான மையம் என்று பெயர் சூட்டிய அந்த அருள் தந்தை ஜோசப் ஐயங்கோலில் அவர்கள் அன்று முதல் இன்று வரை இந்த நிலையில் அருளாலயம் சிறந்து விளங்க உழைத்த அருள் தந்தையர்கள் அநேகம் பேர். ஜோஸ் அடப்பூர் வீசி, ஜோசப் ஐயங்கோலில் வீசி, அருள் தந்தை ஜோஸ் வெட்டியாங்கல் வீசி, மேத்யூ கக்காட்டுப்பிளில் வீசி, தந்தை டோமினிக் வீசி, தந்தை ஆண்டனி தச்சேத்துக்குடியில் வீசி, தந்தை ஆண்டனி வாழக்கூட்டம் வீசி, தந்தை மேத்யூ இண்டிக்குழி வீசி, தந்தை தோமஸ் தோயிலில் வீசி, தந்தை அலெக்ஸ் வீசி, தந்தை வில்லியம் போஸ்கோ வீசி. இவர்களுடைய அயராத உழைப்புக்கு ஏற்றபடியாக இன்று நம்மை வழிநடத்தி செல்ல கொண்டிருக்கின்ற
மண்ணின் மைந்தன் ரஃபேல், அருள் தந்தை ரஃபேல் குத்தூர். இங்கு அம்பத்தூரிலேயே பிறந்து வளர்ந்தவர். இந்த அருளாலய மையத்திலேயே இருந்து வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை கிடைத்த அவருக்கு, அது மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து இணைந்து கொண்டு பங்காற்றக்கூடிய இந்த அருள் ஆலயத்தினுடைய சுப்பீரியர் தந்தை தோமஸ் மங்குத்தல் அவர்களையும், அருளாலயத்தினுடைய தியான மையத்தினுடைய துணை இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அல்பின் தந்தை அவர்களையும், தியான மையத்தினுடைய வளர்ச்சிக்காக உயர்வுக்கும் பல்வேறு விதத்தில் உதவுகின்ற எல்லா உபகாரிகளையும், தன்னார்வ தொண்டாற்றக்கூடிய அனைவரையும், குறிப்பாகவே அன்றாடம் இறைப்பணிகளை செய்து அதற்கு உதவக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும், இந்த ஆலயம் சுத்தமாகவும் அழகு விடுத்தவும் உழைக்கின்ற நல்ல உள்ளங்களையும் நினைவில் கொண்டு வருகிறேன். ஏதேனும் விதத்தில் பெயர் குறிப்பிடாமல் எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் விட்டு போனால் அவர்களையும் இந்த நேரத்திலேயே சிறப்பாக நினைவில் கொண்டு வருகின்றேன். இந்த தியான மையத்தினுடைய வளர்ச்சிக்கு உழைத்து மரித்து போன எல்லா ஆத்மாக்களையும் சிறப்பாகவே நினைவில் கூறுகின்றேன். குறிப்பாக இந்த 34ஆம் ஆண்டிலேயே நாம் சிறப்பிக்கின்ற வதிலேயே இன்று இங்கே வந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் அதற்கு சாட்சிகளுமாயிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். வணக்கம். அருளாலயத்தின் கொடியை பற்றி விளக்குவதற்காக இயக்குனர் அருட்தந்தை ரஃபேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த அருளாலய கொடியானது இப்போது நம்முடைய அன்பு ஆயர் அவர்களால் அதாவது அறிமுகப்படுத்தப்பட போகிறது. இதானது நீங்கள் பார்க்கின்ற சமயத்தில் உங்களுக்கு தெரியும், அருளாலய தியான மையம் டிவைன் மெர்சி, இறை இறக்கத்தை தியான மையமாக கொண்டிருப்பது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் அந்த இறை இறக்கத்தினுடைய கலர் ரத்தம், தண்ணீர், ரெட் ப்ளூ, அதை குறிக்க காட்டுகிறது. பிறகு நாம் நம்முடைய தாய் திருச்சபை மஞ்சள் வெள்ளை, இதான் நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த நான்கும் சேர்ந்து வருவதும், அதன் பிறகு லோகோ, அருளாலயத்துடைய லோகோ உங்களுக்கு தெரியும், அந்த வட்டமாக இருப்பதும் இயேசு உயிர் தாண்டவர். அப்போ இங்கே வருகின்றவர்கள் பாவத்திலிருந்து உயிர் பெற்ற மக்களாக, உயிர் தாண்டவரோடு இணைந்து ஒரு சாட்சியாக ஒரு வாழ்க்கை வாழ்வராக, இரக்கத்தை பெற்ற மக்களாகவும் அனைவருக்கும் இரக்கத்தை போதிக்கின்ற மக்களாகவும் இருக்க வேண்டிய எண்ணமாகத்தான் அந்த லோகோ. அப்போ இதெல்லாம் மையப்படுத்தித்தான் இதோ அங்கே கொடியானது அங்கே உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அப்போது சிகப்பு, நீலம், மஞ்சள், வெள்ளை, அப்போது டிவைன் மெர்சி நம்முடைய திருச்சபை, அதுக்கு பிறகு லோகோ ஒன்றாக இணைந்து கொண்டு நம்ம ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆக இதை அன்பு ஆயர் அவர்களை அன்போடு நான் இப்போது நமது பேராயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இயக்குனர் அருட்தந்தை ரஃபேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்தந்தையர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க உதவி தந்தை ஆல்பின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அருட்தந்தை அலெக்சாண்டர் இஞ்சிவாக்கம் பாரிஸ் பிரிஸ்ட், அருட்தந்தை ஜெரால்டு மறைவட்ட முதன்மை குரு, அருட்தந்தை ஜாக்கப் அம்பத்தூர் பாரிஸ் பிரிஸ்ட், ஆசி உரை வழங்கி கேக் கட் பண்ணுவதற்காக நமது பாசமிகு பேராயர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருட்தந்தை இயக்குனர், உதவி இயக்குனர் அருட்தந்தை, அனைத்து அருட்தந்தையர்களே, அன்பு மக்களே,
34வது ஆண்டு இந்த அருளாலய தியான மையத்தின் திருவிழாவை திருநிகழ்வை இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த 33 ஆண்டுகளாக அன்பு சகோதரர் கூறியது போன்று எவ்வாறு இந்த இல்லமானது வளர்ந்தது என்பதை பார்க்கும் பொழுது இது இறைவனின் நற்செயலாக இருக்கின்றது. இங்கு பலர் வந்து பல வகையில் பங்கு பெற்று தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையையும் தங்களுடைய அழைப்பினையும் கிறிஸ்துவ அழைப்பினை உணர்ந்தவர்களாக இறை அருளை பெற்று சென்றதைக் கண்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இச்சமயத்திலே இங்கு பணியாற்றுகின்ற வின்சென்சன் காங்கிரேஷன் அருட்தந்தையர்களுக்கு உயர்மறை மாவட்டத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களது பணி மென்மேலும் சிறக்க எங்களுடைய உறுதுணையும் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் ஜெபங்களும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய உயர்மறை மாவட்டமானது இந்த இன்னும் 2 வருடத்திலே 2027 பவள விழாவை பிளாட்டினம் ஜூபிலியை கொண்டாட இருக்கின்றது. உயர்மறை மாவட்டமாக மாறிய பொழுது அதற்கு முன்பாகவே 1606ஆம் ஆண்டிலிருந்து மயிலாப்பூர் மறை மாவட்டம் இருக்கின்றது. 1837ஆம் ஆண்டிலிருந்து உயர்மறை மாவட்டமான மெட்ராஸ் இருந்து கொண்டிருந்தது. இரண்டும் ஒன்றாக இணைந்தது 1952 ஆண்டிலே. எனவே 2 வருடங்களிலே நாம் பிளாட்டினம் பவள நிகழ்ச்சியை கொண்டாட இருக்கின்றோம். எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த வருகின்ற காலங்களில் எங்கள் உயர்மறை மாவட்டமானது ஆன்மீக வலையில் மெய்ப்பு பணி வழியில் எந்த வகையில் நாம் நல்ல விதமாக தயார் செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்த்து அதற்கு தேவையான வழிமுறைகளையும் பரிந்துரைகளையும் எடுத்து 2 வருடங்களில் நாம் கொண்டாட போகின்ற இறைவன் அருள் நிறைந்த அந்த ஆண்டானது பொருள் உள்ளதாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய மனித வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் தருகின்ற திரு அவையாக நாம் மாறுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த அருளாலயம் தியான மையம் பெரும் உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அவர்களது ஒத்துழைப்பையும் அவர்கள் வழிகாட்டுதலையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். எனவே இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய பணிபுரிகின்ற இடத்திலும் பல வேலைகள் இருந்தாலும் இறைவனுக்கென்று அர்ப்பணித்த இந்த நேரத்தில் இங்கு வந்திருப்பது பாராட்டுக்குரியது. என்னுடைய ஜெபங்களும் என்னுடைய ஆசீரும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பத்திலே உள்ள அனைவருக்கும் உண்டு. இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். 26ஆம் தேதி நவம்பர் மாதம் நான் ரோமையிலே இருந்த பொழுது திருத்தந்தையை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல் முறையாக அவர் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த சமயத்திலே நம்முடைய மறை மாவட்டத்திற்காக உயர் மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்க சொன்னேன். அவர் கூறிய சில வார்த்தைகள் முக்கியமானது. கட்டாயமாக நம்முடைய உயர்மறை மாவட்டத்தை பற்றி ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்றார். குருவாக இங்கு வந்த சமயத்தில் நம்முடைய பேராலயத்திற்கு வந்திருக்கின்றார். அந்த வகையிலே நான் சொன்ன உடனே தெரிந்து கொண்டார். மக்களுக்கும் குருக்களுக்கும் இருபால் துறவியருக்கும் நீங்கள் என்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஆசீரையும் என்னுடைய அன்பையும் கொடுங்கள் என்று சொன்னார். அந்த வகையிலே நான் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய திருத்தந்தையின் ஆசீரையும் ஜெபங்களையும் அன்பையும் இச்சமயத்திலே தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைத்து இப்பொழுது மகிழ்ச்சியான நேரத்தில் இந்த கேக்கை வெட்டி இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தேங்க்யூ ஃபார் ஃபேம்.
அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற கூற்றிற்கேற்ப தன்னுடைய அன்பால், இரக்கத்தினால், ஆசிரால் இந்த அருளாலயத்தை இது மட்டும் நிரப்பி வழிநடத்தி வருகின்ற நமது மூவரு இறைவனுக்கு முதற்கண் என் நன்றிகள். சீடத்துவ வாழ்வை சிறமேற்கொண்டு இம்மண்ணில் இறையாட்சி மலர செய்வதில் சீரிய சிந்தனையுடன், ஏற்றமிகு எளிமையுடன் தம் மந்தையை வழிநடத்தி வரும் நமது பாசமிகு பேராயர் அவர்கள் இன்று தன்னுடைய வருகையாலும் ஊக்கமூட்டும் வார்த்தைகளாலும் நம்மை உற்சாகப்படுத்தியமைக்கு அவருக்கு நமது இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறை வார்த்தையை சிறிதும் சோர்வின்றி எளிய மக்களும் புரியும் வகையில் போதித்து மனம் துவண்டு போன மக்களுக்கு உரமூட்டி ஆன்மீக எழுச்சியூட்டி மக்களை இறைவன் மீது நம்பிக்கை குன்றாமல் இருக்கச் செய்து கொண்டிருக்கிற வின்சென்டியன் சபை குருக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அருளாலயத்திலிருந்து இறைப்பணி செய்கின்ற அருட்தந்தை ரஃபேல், அருட்தந்தை தாமஸ், அருட்தந்தை ஆல்பின் அவர்களுக்கும் அருளாலய 34வது பிறந்த நாள் விழாவை நல்ல முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறார்கள். எனவே அவர்களுக்கும் எமது இதயம் கனிந்த நன்றிகள். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நன்றி. மேலும் ஜெபம், உடல் உழைப்பு மற்றும் பொருளாதாரம் போன்ற பல்வேறு நிலைகளினால் இந்த அருளாலயத்திற்கு உதவி செய்கின்ற உபகாரிகள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். இத்தகைய நிகழ்வில் பங்கு பெற்று இறை ஆசிரை நிறைவாக பெற வந்திருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அருளாலயம் தொடக்கம் முதல் இன்று வரை அருளாலய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது இதயம் கனிந்த நன்றிகள். இறுதியாக அதுவும் சிறப்பாக ஆலயத்தை நன்முறையில் துப்புரவு செய்கின்ற சகோதரி நகோமி மற்றும் சகோதரி டெபோரா இவர்களுக்கு நமது சிறப்பான நன்றிகள். நன்றி. தெய்வமே, நீ செய்த எல்லாம் நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட ஆயர் அவர்கள் வழியாக இதோ நீ தாமே உம்முடைய அன்பையும் உடன் இருப்பையும் வெளிப்படுத்தியிருக்கின்றீர். கடந்த ஆண்டுகளில் நீர் எங்களை எவ்வளெல்லாம் வழிநடத்தினீர் என்பதையும், இனி வரும் நாட்களிலும் நீர் எங்களை வழிநடத்துவீர் என்பதையும் அவர் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றீர், வாக்கும் தந்திருக்கின்றீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.